ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரோசன் டியூனா ஃபிஷ் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டியூனா வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரோசனில் கிடைக்கும். இந்த 2 டின் வச்சு தான் நம்ம இன்றைக்கி கிரேவி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக சன்ஃப்ளவர் ஆயிலில் வந்து ப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ்ஷு. இந்த டியூனா ஃபிஷ் கிரேவி வந்து எதோட காம்பினேஷன் நல்லாயிருக்கும்னா, ரைஸை விட சப்பாத்திக்கு வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரோசன் டியூனா ஃபிஷ் கிரேவி நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் வந்து ஸ்பைஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நம்மளுக்கு கவுச்சி அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆம், கொஞ்சம் ஸ்பைஸ் மட்டும் நம்ம சேர்த்துட்டோம். க்ரீன் சில்லியாக இருக்கட்டும், இல்லை இந்த சில்லி பவுடராக இருக்கட்டும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம இந்த கிரேவிக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். லெமனும் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கும் போது இதோட டேஸ்ட் வந்து நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது ஹெல்த்தியான்னு கேட்டால் சீரியஸ்லி அன்ஹெல்த்தி தான். என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதுனால எதுவும் ஆகாது. ஸோ வந்து ஆசைக்கு ஃப்ரோசன் டியூனா வாங்கி சாப்பிட்லாம். இப்படி தான் கிரேவி வைக்கணும். ஸ்பைஸியாக வைங்க. இதுக்கு வந்து கர்ட் யூஸ் பண்ணாமல் கோகனட் மில்க் யூஸ் பண்ணுறது இன்னுமே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொரியாண்டர் பவுடர், பெப்பர்லாம் வந்து போட்டு இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இந்த டின்ல உள்ள டியூனா ஃபிஷ்ஷை வந்து ஒன்லி கிரேவி மட்டும் தான் செய்ய முடியுமான்னா கிடையாது. இதை வந்து நம்ம வந்து கபாப் மாதிரியும் செய்யலாம். அது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொட்டுக்கடலை, ஆனியன், அப்புறம் க்ரீன் சில்லி, பெருஞ்சீரகம், உப்பு எல்லாமே போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஆட் பண்ணி அதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு இது வந்து கபாப் ஸ்டிக்கில் வந்து அந்த ஷேப்பில் நம்ம வச்சுட்டு நம்ம கபாப் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சிடாது. இது வந்து ஒன் டைமாவது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நார்மலாக பார்க்கும்போது எல்லா ஃபிஷ் மாதிரி இந்த டேஸ்ட் இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோஸ் அண்ட் அன்பாக்சிங் வீடியோ பார்க்கறதுக்காக பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.